बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த தொடர் காணொளியில மரணம் வருவதற்குரிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வர்றோம். மரணம் என்றால் என்ன அப்படின்றத முதல் காணொளியில பார்த்தோம். இந்த காணொளியில அறிகுறிகள் என்னன்றத வரிசையா பார்க்க ஆரம்பிப்போம். மரணம் அப்படின்றத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி மரணத்தை வென்ற சுத்த ஞான பிரணவ தேகத்தை பெற்ற சென்ற நூற்றாண்டை சேர்ந்த வள்ளலார் ஐயா, அவர் இறைவன்கிட்ட தனக்கு எப்படிப்பட்ட தேகம் இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறார். அதாவது இப்படிப்பட்ட தேகம் எனக்கு வேண்டாம், ஏன்னா இத்தனை முறைகளில் மரணம் ஏற்படக்கூடிய இந்த தேகம், இந்த தேகத்துக்கு பல வகைகளில் மரணம் ஏற்படுது. அது என்னென்ன வகை அப்படின்னு ஐயா கருணையோடு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த தேகம் எனக்கு வேண்டாம் அப்படின்றார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதை பார்க்குறோம்? மரணம் வருவதற்குரிய முன் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். இதில் ஏன் பார்க்குறோம் அப்படின்றப்பதான் இயற்கையாக உயிர் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து ஓய்ந்த பிறகுதான் இந்த உடலுக்கு மரணம் வரணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இந்த உடலை தக்க வைத்துக்கிறணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்றத உணர்ந்து இதை தக்க வச்சுக்கணும். இதை நோயில் படுக்க வைக்கிறதோ அல்லது ஏதாவது சண்டை சச்சரவில் ஈடுபட்டு சிதைக்கிறதோ கூடாது. அறியாமையால் மரணம் வருவதற்கு முன் இந்த உடலை மரணித்து விடக்கூடாது. உடலை மரணம் 100 வயசு இருக்குது அப்படின்னா தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தால் 40 வயசு 45 வயசுலேயே இறந்துருவோம். உணவு முறை சரியில்லாட்டினாலும் அவ்வளோதான், 50 தான். அப்போ மரணம் வருவதற்கு முன் இந்த உடலை நம்ம என்ன செய்யணும்? இழந்துடக்கூடாது. இதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இதை பார்த்தோம் நம்ம. ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எத்தனை வகைகளில் மரணம் வரும், நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்றாரு. அதில் ஐயா சொல்லக்கூடியது 6ஆம் திருமறையில், நீங்கள் தயவுசெய்து வள்ளலாருடைய 6ஆம் திருமறையை தேடி எப்படியாவது விளக்கத்தோடு அதை படிக்க பாருங்கள். ரொம்ப அற்புதமான நூல் 6ஆம் திருமறை. படிக்காதவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு திரும்ப திரும்ப அதை உணர்ந்து அந்த பக்குவ நிலைக்கு நாம் மாற முயற்சி செய்யணும். ஐயா சொல்கிறது எத்தனை வகையில் மரணம் வரும்? காற்றாலே, காற்று ஏர், காற்றாலே, புவியாலே, ககனமதாலே, கதிராலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, கோள்கள் பிளானட்ஸ், கோளாலே, பிறர் இயற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே, வேறு ஏதாவதால், வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன். அப்படிப்பட்ட உடல் அவருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. வேண்டுமென்றேன் விரைந்து அளித்தான். இறைவன் என்ன செய்கிறாரு? விரைந்து அளித்தான் அப்படின்றாரு. காற்றாலே, புவியாலே, ககனமதாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, பிறர் ஏற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாது விளங்கும் மெய்யளிக்க வேண்டும்.
இதை வள்ளலார் ஐயா இறைவனை கேட்குறாரு. இறைவனும் என்ன செய்கிறாரு, தன்னுடைய குழந்தைக்கு, அதாவது வள்ளலாருக்கு இறைவன் அந்த தேகத்தை அளித்தார். அதுதான் சுத்த ஞான பிரணவ தேகம் அப்படின்றாங்க. இன்னும் 2-3 வார்த்தைகள் சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு அந்த தூய தமிழில் போதிய அளவு நமக்கு அறிவு இல்லாதனால ஐயாவோட நிலை நம்ம அறிவு கடந்த நிலை. ரைட்டு. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அந்தளவுக்கு சுத்த தேகத்தை பெற அளவுக்குலாம் நம்ம தகுதி இருக்கமான்றது கேள்விக்குறி. அனைவராலும் சொல்கிறேன் நான். ஒரு சிலர் இருக்கலாம், வாழ்த்துக்கள். நம்மளும் அந்த பாதைக்கு போகணும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்குது பாருங்கள், பஞ்சபூதத்தில், அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டுன்றாங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நடைமுறையில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த மரணம் வருவதற்கு முன் அறிகுறிகள். இது டீட்டெயிலாக அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. இது ஆரம்ப நிலை என்ன அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம், உடலினுடைய எடை கணக்க ஆரம்பிக்கும், குண்டாயிரும். அப்போ எப்படி இருக்கும், இப்போ ஒரு துணி போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மாலையோ இந்த துணியோ எனக்கு எடை அல்ல. மரணம் வரும் பொழுதுதான் ஆடையும் கணக்கும். ஆனால் மரணம் வருவதற்கு முன் ஆடை கணக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டிருக்குமா எப்படி எடை இல்லாமல் இருக்கோ, இதே மாதிரி இந்த உடல் எப்படி இருக்கணும், அப்படியே லேசாக இருக்கும். இந்த குழந்தைங்க பாருங்கள், அப்படியே குடுக்கணும் சிட்டுக்குருவி மாதிரி ஓடிட்டுருப்பாங்க. குழந்தைகளால் முடியுது. ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றப்பயே நம்மளுடைய வேகம் குறைஞ்சிரும். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் காணொலியில் போட்டிருக்கேன், என்றும் இளமை துடிப்போடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வரிசையாக பாருங்கள். அப்போ நிலம் அப்படின்றப்ப உடல் எடை கூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்குரிய உணவு முறை, அதற்குரிய பயிற்சி முறை, அதற்குரிய வாழ்க்கை, இதுதான் திரும்ப 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 வரும். இந்த 3ஐயும் சரி பண்ணாமல் ஏதாவது குறுக்கு வழியில் நம்ம போய் உடல் ஆரோக்கியத்தை பெற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உறுதியாக நம்மால் பெற முடியாது. அந்த புரிதல் வேணும் நமக்கு. என்ன செய்யணும், உடல் எடை கூடாமல், அதாவது நேச்சுரோபதியில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இயற்கை வழியில் நெஞ்சை விட வயிறு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம். எவர் ப்ரெக்னன்ட் நெவர் டெலிவரின்ற மாதிரி தொந்தியும் தொப்பையுமா இருக்கிறப்பயே சிக்கலில் மாட்டிக்கிறோம். நான் நிறைய டாக்டர்ஸ்க்கு கிளாஸ் ஏற்கனவே சொன்னாதான், ஷோ ஆஃப்காக இல்லை. அப்போ இந்த கொரோனா டயத்தில் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போய் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கொரோனா பேஷண்ட்டுக்கெலாம் எடுத்தப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், மதுரையில் உள்ள பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்கிட்ட ஸ்டூடெண்ட் அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கவங்கள எங்களால் காப்பாற்ற முடியல. சில வருஷங்களாக ஆர்டரை போட்டு ஹோட்டல் சாப்பிட்றாங்க பற்றிலாம் அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியல. அதே மாதிரி குண்டா ஒபீஸா தொந்தியும் தொப்பையுமா இருக்கவங்களையும் எங்களால் காப்பாற்ற முடியல. சரியான உணவு சாப்பிடாம இருந்தவங்களையும் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல உழைப்பாளிக்கு கொரோனா வந்தாலும் அதுவாக போயிடுச்சு. ஆனால் இந்த உடல் எடை அதிகரித்தால் இதனால் அளவுக்கு அதிகமான உணவு. அப்போ என்ன செய்யக்கூடாது, நிலம் அப்படின்ற உடலினுடைய எடை, நிலம் உடம்புல எந்த பகுதியில் இருக்குது, திக்கான மசலில், எலும்பில், பற்களில், முடியில், நகத்தில், இதெல்லாம் நிலத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது. எடை கூடிடுச்சு அப்படின்னாலும் அது நிலத்தினுடைய தன்மை. அப்போ என்ன செய்யக்கூடாது, அளவாக எடை இருக்கணும் பார்த்துக்கணும். நீர், வாட்டர் கண்டென்ட் பாடியில் கூடிடுச்சுன்னா சின்ன வேலை பார்த்தாலும் என்ன செய்யும், உடனே வேர்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதெல்லாம் உடல் எடை கூடுவதும், சிறு வேலை செய்தால் உடனே வேர்க்குது அப்படின்னா பாடியில் வாட்டர் கண்டென்ட் கூடிடுச்சு. அதாவது புறத்தில் 71% நீர் இருக்கணும். அப்போ அகத்தில் எவ்வளோ இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக நீர் இருக்குன்னா என்ன அர்த்தம், நீங்கள் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக். அதிகாலையில் எழுந்திருத்து விட்டோம் என்றால் உடலில் கபம் சேராது. லேட்டாக ஆக 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 6 மணி, அதாவது 4 மணிக்கு எந்திரிக்கணும், 3:30 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக தியானம் பண்ண போகிறோம், தியானம் மட்டுமே செய்ய போகிறோம், சாமியாராக போக போகிறோம், அல்லது ஏதாவது தேவை கருதி, அதாவது ஒரு நோய் போகணும், அல்லது ஏதாவது நம்ம வசீகரிக்கணும், வசியம் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி 3:30 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள்
தியானம் பண்ணுறது சால சிறந்ததாகும். நம்ம குடும்பஸ்தர் வந்து நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, குழந்தை உண்டு, மனைவி உண்டு, தொழில் உண்டு அப்படின்னு இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஏர்லியராக தேவையில்லை. சூரிய உதயத்திற்கு 10 நிமிடத்திற்கு முன் எழுந்தரித்தால் போதுமான. எந்திரிச்சிடணும், படுத்திருக்க கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ காலையில் அதிகாலையில் எழுந்திரித்து விட்டோம் என்றாலே உடலில் கபம் சேராது. அப்போ வாட்டர் கண்டென்ட் வந்து நீரினுடைய தன்மை பேலன்ஸாக பாடியில் இருக்கும். அதே மாதிரி போதிய அளவு நீர் குடிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக குடித்தாலும் ஓவர் ஒர்க்கு கிட்னிக்கு போயிடும். நான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி 3 லிட்டர் குடிக்கிறேன், 4 லிட்டர் குடிக்கிறேன், 5 லிட்டர் குடிக்கிறேன் அப்படின்னா அளவுக்கு அதிகமான வேலை உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் யாரோ சொன்னான்னு சொல்லி ராத்திரி தூங்குறப்போ ஒரு ஜக்கு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு படுப்பார். படுத்தாக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு 4 தடவை 5 தடவை எந்திரிச்சிட்டு காலையில் அப்படியே காணொலியில் சொல்லியிருப்பேன், ஒரு மிலிட்டரிக்காரரு அப்படி துப்பாக்கியை பிடிச்சிட்டு தூங்குவார். அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு மாற்றினதுக்கப்புறம் என்னுடைய பல ஆண்டுகளாக என்னுடைய தூக்கத்தை நான் கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால சிறப்பு அறிவை நாம் பெற வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கான உண்மையான அறிவை நாம் பெற்று அதன்படி வாழ்ந்தோம் என்றால் இந்த நிலம், நீர், இரண்டினுடைய தாக்கம் வந்து சரியான அளவில் இருக்கும். அண்டத்தில் இருக்கும்போது அது மாதிரியே பிண்டத்திலே இருக்கிறப்ப நமக்கு நோய் வராது. நிலம், நீர் பார்த்தாச்சு. அடுத்து நெருப்பு. நெருப்பு அப்படின்றது உடல் உஷ்ணம். நம்ம தமிழ்நாடுன்றது வந்து ஒரு உஷ்ணம் அதிகமான இது. இந்த உஷ்ணம் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கண் எரிச்சல்ல இருந்து இதெல்லாம், அதாவது மரணம் வருவதற்குரிய அறிகுறிகளில் இதையும் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட அளவு கூடிடுச்சுன்னு வைங்க, மரணம் சீக்கிரம் வந்துடும். என்ன செய்யும்? சீக்கிரம் வந்துடும். 120 ஆண்டுகள் வாழ முடியாது, 60 தான். 60ம் எப்படி இருக்கும்? நோயோடு இருக்க மாதிரி ஆயிடும். 40க்கு மேலே வந்து அறுவடை பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் நான் சொல்கிற வார்த்தைகளை தயவுசெய்து விளையாட்டாக எடுத்துக்கிற வேண்டாம். அமர யோசித்து பாருங்கள், அலசி ஆராய்ந்து பாருங்கள், பகுத்தறிவுக்கும் அனுபவத்திற்கும் ஒத்து வருதான்னு பாருங்கள், அப்புறம் கடைபிடிங்க. அப்போ உடல் உஷ்ணம் ஒரு அளவுக்கு மேலே போகிறப்ப மூட்டு வலி வரும். இணைப்புகள் அனைத்திலும் வலி வரும். மூட்டு வலி வருது அப்படின்னாலே சூடு ஓவராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பயிற்சியின்மை 2வது காரணம். மூட்டு வலி வருதுனாலே உங்களுக்கு சூடு கூடிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யக்கூடாது? உடலின் உஷ்ணத்தை போதிய அளவு நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமான உஷ்ணம் என்பது பலவிதமான உபாதைகளை ஏற்படுத்தும். இந்த பலவிதமான உபாதைகள் எங்கே போய் நிற்கும்? அதோட டெஸ்டினேஷன், எண்டு பாயிண்ட் எது? மரணம். சூடு கூட 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 சிந்தனையிலே வந்து ஒரு அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். சரியான சிந்தனை இருக்காது. மூளைச்சூடாயிரும், முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும், மலச்சிக்கல் வரும், உள்ளுறுப்புகள் பூரா ஒன்றோட ஒன்று உராய்வு ஏற்பட ஆரம்பிக்கும், மூட்டு வலி வரும். பல காரணங்கள். ஏற்கனவே இந்த ஒரு செயலினால் இவ்வளவு நோய்கள் தீருமா அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி நான் 2 காணொலி போட்டிருக்கேன். தவறாக புரிந்து கொள்ளாமல் தயவுசெய்து பாருங்கள். அப்போ உடல் உஷ்ணத்தை நாம் சரியான அளவு வைத்திருந்தோம் என்றால் மரணம் தள்ளி போகும். 120 ஆண்டுகள் சாலிடாக இருக்க முடியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று. மூச்சு = 4 பேர். மூச்சு என்பது 4 பேர்த்துக்கு இணையானது. நம்ம மூச்சு நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளால் நகர முடியாது. மூச்சு நின்றுச்சுன்னா மரணம். அப்போ 4 பேர் தான் நம்மளை தூக்கிட்டு போகணும். அப்போ 4 பேர்த்துக்குரிய வலிமை எதில் இருக்குது? நம்மளுடைய மூச்சில் இருக்குது. நம்ம இயக்குவது மூச்சு. இந்த மூச்சை உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால் நம்மளுடைய நுரையீரல் 1st லோப், 2nd லோப், 3rd லோப் அப்படின்னு ரிப்பு வரைக்கும் இருக்குது. நம்ம உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா ஆழமான மூச்சு இழுத்து விடுவோம். நம்ம உடல் உழைப்பு இல்லாத பட்சத்தில் 1st லோப், 2nd லோப் மட்டும்தான் காற்று உள்ளே வந்துட்டு வெளியில் போகும். அப்போ கடைசி லோபில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் காற்று நிரம்பாத காரணத்தினால் நாட்கள் செல்ல சொல்ல 2nd லோபுக்கும் ஏர் போகாது. 1st லோப் மட்டும்தான் ஷார்ட் பிரீத் ஆயிடும். அது நீங்கள் ஆசனங்கள் பண்ணுறப்ப அதனுடைய ஆழத்தை உணர முடியும்.
சில டில்ட் பண்ணுறது, பேலன்சிங் பண்ணுறப்பெல்லாம் வந்து மூச்சு நின்னா மட்டும்தான் அதை சரியாக பண்ண முடியும். அப்போ மூச்சு சரியான அளவு ரிதமிக்காக நம்ம ஆசனம் செய்யும் பொழுது இல்லைன்றதை புரிஞ்சுட்டு மூச்சு பயிற்சியில் அதிக கவனிக்கணும். உடல் உழைப்பு உழைத்தே தீர வேண்டும். அது நம்ம உழைச்சி சாப்பிடணுன்றது இல்லாமல் உடற்பயிற்சியாக வச்சுக்கணும். மூளை உழைப்பு செய்து பொருள் ஈட்ட வேண்டும் தர்ம பாதையில். உடல் பயிற்சி செய்து உடலை வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ காற்று போதிய அளவு உள்ளே போயிட்டு 21% காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ரத்தத்தில் கலந்து தூய்மையான ரத்தமாக மாறும். உடம்பு பூரா போடுறப்ப ஏரோபிக்ஸ் ஒவ்வொரு செல்களும் வலிமை பெறும். எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். ஸோ ஆசனங்கள் செய்துதான் தீர வேண்டும். மூச்சு பயிற்சி செய்துதான் தீர வேண்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ஆகாயம் உடம்புக்குள்ள தன்னுடைய முழு சக்தியை இறக்கணும் அப்படின்னா கருணை இருந்தால் தான் முடியும். ஸோ இவை அனைத்தும் மரணம் வருவதற்குரிய, அதாவது நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூத ஏற்ற இறக்கங்கள் நமக்கு நோயை கொண்டு வரும். நோய் வந்தால் மரணம் வரும். இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா வேகம் குறைந்து விடும். உடலின் வேகம் குறைந்து விடும். மரணத்தின் அறிகுறியில் மிக முக்கியமானது. இதை நம்ம இப்படியும் பார்க்கலாம். எப்படி? உடல் சார்ந்து, மனம் சார்ந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு பார்க்கலாம். மரணம் வருவதற்குரிய அறிகுறியில் உடல் சார்ந்து என்னென்ன, மனம் சார்ந்து என்னென்ன. நீங்கள் சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரே ஒரு குணம் போதும். அதுதான் மரணத்தின் முதல் அறிகுறி. சோம்பல், லேசினஸ். சோம்பேறித்தனம் தான் என்ன செய்வோம்? எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நான் அப்புறம் பார்ப்போம், மெதுவாக செய்வோம். எல்லாம் இருந்தாலும் தள்ளி போட்டுருவோம். காலத்தை தள்ளி போடக்கூடிய செயல் வந்து சோம்பலினுடைய அறிகுறி. அல்லது தூங்கிட்டேன்னு சொல்கிறது, காலைல எந்திரிக்க நேரம் இல்லை, ராத்திரி லேட்டாக படுத்தேன், காலைல எந்திரிக்க நேரம் இல்லை, ஐயோ மறந்துட்டேன்றது பூரா சோம்பேறித்தனத்தினுடைய அறிகுறி. நெடுநீர் மறதி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். புரிஞ்சுக்கொள்ளணும். சோம்பேறித்தனம் இருந்தால் மரணத்தை நாம விலை கொடுத்து யமனை சீக்கிரம் வர வைக்கிறோம்னு அர்த்தம். ஸோ மனதில் ஏற்படக்கூடிய மிக மோசமான குணம் லேசினஸ், சோம்பல் வரக்கூடாது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே உடலில் வரக்கூடிய வேகம் அது பாட்டுக்கு இருக்கும். குழந்தை மாதிரி நம்மளும் பரபரன்னு பறந்துட்டு இருக்கலாம். அப்போ உடல் வேகம் போதிய அளவு இருக்கிறது என்றால் நீங்கள் குண்டாக இருந்தால் வேகமாக நடக்க முடியாது. வேகமாக நடந்தால் மூச்சு வாங்கும். அப்போ ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருந்தால் தான் ஸ்பீடு கிடைக்கும். இப்போ வேகம் மிக 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 முக்கியம். வயசு கூட கூட உடலில் இருக்கக்கூடிய தோல் பகுதிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? தொய்வு விழ ஆரம்பிச்சிடும். முகத்தில் தொங்குறது, செஸ்டில் தொங்குறது, பேக்கில் தொங்குறது, ஷோல்டர், ஆம் இதெல்லாம் தொங்குறது, இப்படி தொங்கி போக ஆரம்பிக்கும். தோல் தொங்க ஆரம்பிக்கும், சதை தொங்க ஆரம்பிக்கும், தொப்பை கீழே தொங்க ஆரம்பிக்கும். இந்த உடல் அறிகுறிகள் எல்லாம் என்னது? அப்பா இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு முடி வர்றதுக்கான வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நீ இப்பயே ஃபிட்டாக ஆகிக்க. எனக்கு 84 வயசு தாத்தா ஒருத்தருக்கு நான் பயிற்சி கொடுத்தேன். அவருக்கு 77 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 84 வரைக்கும் என்கிட்ட கற்றுக்கிட்டாரு. என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தோலெல்லாம் அப்படியே சுருங்கி போய் இந்த நிலத்தை கொத்தி போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் தோள்கள். பயிற்சி செய்ய 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 ஒரு 40 வயசுக்கு இருக்க மனிதருடைய தோல் மாதிரி அவருடைய தோல் வந்து க்ளோயிங் ஆரம்பிச்சிச்சு. உணவுகளையும் மாற்றம் கொண்டு வந்துட்டார், வாழ்க்கை முறையிலையும் மாற்றம் கொண்டு வந்துட்டார். அவர் சுகர் பேஷண்ட்டு. அப்போ எத்தனை வயதானாலும் இடைவிடாமல் நாம் செய்யக்கூடிய பயிற்சி உறுதியாக நம் மரணத்தை தள்ளி போடும். பயிற்சி இல்லை என்றால் தோல் சுருங்கும், உடல் உறுப்புகள் தொங்க ஆரம்பிக்கும். தொங்குறப்ப இந்த கண்ணை சுற்றிலாம் ஒரு பேக் மாதிரி வந்து தொங்கிக்கிட்டு இருப்பாரு. எல்லாமே தொங்குறது தான்.
பூமிக்குள்ள போறதுக்காக என்ன செய்யுது, அது அப்படியே கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இழுக்குது, தொங்க ஆரம்பிக்குது. அப்படி நெஞ்ச நிமித்தி நிற்கணும். நெஞ்ச நிமித்தி நிற்காட்டினாலும் பரவாயில்ல, தொய்வு இல்லாமலாவது இருக்கணும். ஸ்டாண்டிங் கான்சியஸ்னஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன், தயவுசெய்து பாருங்கள் காணொலி. அப்போ எப்பயுமே முதுகெலும்பு நேரம் இல்லாமல் இப்படி தொய்யுதுனாலே மரணம் வரப்போகுது. எப்போன்னு தெரியாது. உங்களுக்கு என்னுடைய மாணவர்கள் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் பார்த்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து சிபிஆர் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாற்றிட்டோம் அப்படின்னாலுமே மரணம் அப்படின்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க தலை தொங்கிருமா. தலை தொங்குதுனாலே அதுக்கப்புறம் அவங்கள நான் காப்பாற்றுறது கஷ்டம். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததுன்னு சொல்லி ரொம்ப பெரிய கார்டியாலஜிஸ்ட், அவங்க சீனியர் கார்டியாலஜிஸ்ட் என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. இந்த மரணத்தை பற்றி கேட்குறப்ப அறிவியல் பூர்வமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ சொல்லிட்டு சொன்னாங்க, மரணம் வரதை பற்றி சொல்லவே முடியாது அப்படின்னாங்க. இது நம்மளுடைய அனுபவம், புத்திசத்தில் இருக்கக்கூடியதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் அறிவியலில் ஒரு அளவுக்கு மேலே சொல்ல முடியாது. நல்லா இருக்கவங்க கூட என்ன செய்கிறாங்க, படக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. அதை நம்ம பார்க்கல. ஏன்னா அது நாம இழுத்து கொண்ட பல காரணிகளால் வரக்கூடியது. இப்போ நம்ம மரணத்தின் அறிகுறிகள் என்பது எந்த விதமான தீய பழக்கங்கள் இல்லாதவங்களுக்கும் மரணம் கண்டிப்பாக வந்து தான் தீரும். அப்படி வர்றப்போ தோன்றக்கூடிய அறிகுறிகளை புரிஞ்சிட்டோன்னு வைங்க, என்ன செய்யலாம், அதிலிருந்து மரணத்தை தள்ளி போடுவதற்கும் மரணத்திற்கு நம்ம தயார் செய்வதற்கும் மன அளவில் விருப்பு வெறுப்பு இன்றி இருப்பதற்குமான செயல்பாடுகள் அது. அப்போ தொங்கக்கூடாது. உடலில் சில பகுதிகள் தொய்ய ஆரம்பிச்சிருச்சுனாலே மரணம் வருவதற்குரிய அறிகுறிகள் இது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்வை மங்க ஆரம்பிக்கும். பார்வை மங்குதுன்னா என்ன ஆகுது, பல்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூஸ், நீங்கள் நல்ல பவர்ஃபுல்லாக கரண்ட்டை வந்துச்சுன்னு வைங்க, பல்பு பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி காது கேளாமை நடக்கும். இது எல்லாமே ஐம்புலனும் தன்னுடைய செயலை சிறிது சிறிதாக குறைக்க ஆரம்பிக்கும். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். மரணத்தின் அறிகுறிகள் வரும் பொழுது அதனிடம் மீண்டு மரணத்தை 120 ஆண்டுகள் சாலிடாக வாழ முடியும். இறை அருளும் குரு அருளும் இருந்தால் தொடர்பயிற்சி செய்வோம். தொடர்பயிற்சியின் மூலம் மரணத்தை தள்ளிப்போடுவோம். மரணத்தின் அறிகுறிகளையும் தள்ளிப்போடுவோம். அனைத்து மங்களங்களும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.